பெங்களூரு முதல் ஹைதராபாத் வரை இனி 5 மணி நேரத்தில் பயணிக்க முடியுமா? இனி 5 மணி நேரத்தில் எளிதாக பயணிக்கலாம். பெங்களூரு ஹைதராபாத் பயண நேரம் என்பது 8 முதல் 9 மணி நேரமாகும் பயணமாகும். இனி இதை 5 மணி நேரத்தில் பயணிக்க முடியும். NH-44 இந்தியாவின் நீளமான தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் புதுப்பிப்பு மூலம் இந்த மாற்றம் ஏற்படுகிறது. சாலை மேம்பாடுகள், அகலமான பாதைகள், மென்மையான சாலை மேற்பரப்பு, நகர நெரிசலை தவிர்க்க பைபாஸ் சாலைகள், பாதுகாப்பு அம்சங்கள் மற்றும் போக்குவரத்து மேலாண்மை, வர்த்தகம், சுற்றுலா, லாஜிஸ்டிக்ஸ் ஆகியவற்றுக்கு வேகமான இணைப்பு, பெங்களூரு மற்றும் ஹைதராபாத் போன்ற முக்கிய தொழில்நுட்ப மையங்களுக்கு வலுவான இணைப்பு. NH-44 ஆனது ஸ்ரீநகர் முதல் கன்னியாகுமரி வரை செல்கிறது. இந்தியாவின் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும். NH-44 விரிவாக்கம் மூலம் பெங்களூரு முதல் ஹைதராபாத் வரை இனி 5 மணி நேரத்தில் பயணிக்க முடியும். இது பயணிகள், வணிகம் மற்றும் பிராந்திய வளர்ச்சிக்கு பெரும் பலன்களை தரும். புதிய கிரீன்ஃபீல்டு அதிவேக நெடுஞ்சாலை அமைப்பது குறித்து யோசிக்கப்பட்டது. 3 விதமான பாதை ஆய்வுகள் நடத்தப்பட்டனர். புதிய சாலை அமைப்பது அதிக செலவாகும் என்பதால் தற்போதைய NH-44ஐ 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்வதென மத்திய அரசு தீர்மானித்தது. NH-44ஐ அகலப்படுத்தி ஆக்சஸ் கண்ட்ரோல்டு எக்ஸ்பிரஸ் வே ஆக மாற்றும் பணி நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து நெரிசல் குறையும், பயண நேரம் 5 மணி நேரமாக குறையும். பெங்களூரு ஹைதராபாத் இடையே பயணிக்கும் மாவட்டங்கள் குர்னூல், நந்தியால், அனந்தபூர் வழியாக செல்லும். 2 முக்கிய IT நகரங்கள் இடையே வேகமான இணைப்பு, மாநிலங்களுக்கு இடையேயான வணிகம், சுற்றுலா, லாஜிஸ்டிக்ஸ் வளர்ச்சி. இந்த NH-44 விரிவாக்க பணிகள் பல கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. முழு திட்டம் 2027-28 காலகட்டத்தில் நிறைவு பெறும் என அரசு திட்டமிட்டுள்ளது. முதலில் பெங்களூர் குர்னூல் பகுதி, அடுத்து குர்னூல் ஹைதராபாத் பகுதி முடிக்கப்படும். அதிக போக்குவரத்து உள்ள பகுதிகள் முதலில் முடிக்கப்படுகின்றன. நடப்பில் உள்ள வேலை சாலை அகலப்படுத்துதல், பைபாஸ் சாலைகள், ஃப்ளைஓவர்ஸ், டோல் பிளாசாஸ் ஆகியவை கட்டுமானத்தில் உள்ளன. சில பகுதிகளில் வேலைகள் ஏற்கனவே முடிவடைந்து போக்குவரத்து வேகம் அதிகரித்துள்ளது. 2028க்குள் பெங்களூரு ஹைதராபாத் பயணம் 5 மணி நேரத்தில் முடியும். NH-44 இந்தியாவின் முக்கிய பேக்போனாக இருந்து வருகிறது. தெற்கு வடக்கு இணைப்பை வலுப்படுத்துகிறது.